to Ace Multi Creativity channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 8 different types ஆன finger rings ஐ போறோம் wire இல்லாம. So full video பாருங்க. ரீசன்ட்டா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தாங்க ring ideas ன்னு சொல்லிட்டு. So அதோட தான் நான் யோசிச்சேன் சரி ஓகே ஒரு லாங் வீடியோல போடலாம்னு சொல்லிட்டு. So இன்னைக்கு வந்து 8 ஐடியா ஷேர் பண்ணிருக்கோம். So full video பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இன்னும் நிறைய ஐடியாஸ் வேணும் அப்படினாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம full video பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிருங்க. எந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குட்டி குட்டி கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் 2 கலர் காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். பர்பிள், அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்டல் பீட்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எலாஸ்டிக் ஒயரில் வந்துட்டு கோர்த்துக்கிறேன். இது வந்து நார்மலாக பிரேஸ்லெட்க்கு நாட் போடுற மாதிரியே ஃபுல்லாக கோர்த்துட்டு நம்ம ரிங் அதாவது ஃபிங்கர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி நாட் போட்டுட்டேன். அவ்வளோதான், நமக்கு ஃபஸ்ட்டு ஐடியா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலரில் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். வாட்டர் பாட்டிலில் உள்ளதை கொஞ்சமாக நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு வித் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சேமான சைஸில் வந்துட்டு 2 சைடும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது இந்த அளவுக்கு நீளம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிங்கர் சைஸ் வந்து லைட்டாக மெஷர் பண்ணிவிட்டு எந்த ஃபிங்கரில் போட போகிறோமோ அந்த ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த க்ளூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டினோன்னு காயாது. ஸோ அதனால் வந்துட்டு லைட்டாக வந்து கிளிப் வச்சு மாட்டிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து உள்வழியாக பெயிண்ட் பண்ணுறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வார்னிஷ் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு லைட்டாக சில்வர் ஷேட் கொடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனால நான் கொடுத்து பார்த்தேன். ஆனால் எனக்கு பிடிக்கல. இந்த பிளெயினான பிளாக் ரிங் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்பவே லுக்காக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபோம் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபோம் ஷீட்டே அதே மாதிரி கொஞ்சமாக நான் வந்துட்டு எந்த அளவுக்கு வித் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர் சைஸை மெஷர் பண்ணிவிட்டு அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் எல்லா இதுக்குமே இந்த ஒரு க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த க்ளூ ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதோட லிங்க் நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். எண்டிங்கில் செல்லோ டேப்பை கூட ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு அதே மாதிரி ஃபிங்கர் சைஸ் மெஷர் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி கிளிப் மாட்டி ஓரமாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் தோணுச்சு. ஸோ அதனால ஸ்டாம்ப் இருந்துச்சு, குட்டி ஸ்டாம்ப்பு, ஃப்ளவர் ஸ்டாம்ப்பு. அதை யூஸ் பண்ணி ஃபோம் ஷீட்டை குட்டி குட்டியாக ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கேன். அதை வந்துட்டு இந்த ரிங்கில் வந்துட்டு அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டோனை ஒட்டி விட்டுட்டேன். இது ரொம்ப பார்க்க அவ்வளோ லுக்காக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போடுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு, ரிமூவ் பண்ணுறதுக்கு போடுறதுக்கு. அது பிளைனாக விட்டதோட அந்த ஸ்டோன் ஒட்டி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப லுக்காக இருந்துச்சு, அழகாக பார்க்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த திங்ஸ்லாம் கிடைச்சா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிள் தான் வந்திருக்கேன். மெட்டல் பேங்கிள் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மார்க்கர் பென் எடுத்து இதை அப்படியே ஒரு மாதிரி ஸ்பைரல் மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வளைவளைவாக இருக்கும்ல ஒரு ரிங், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். சப்போஸ் எண்டிங்கில் கீரல் மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா வளைச்சி விட்டுக்கலாம், திருப்பி லூப் மாதிரி போட்டு விட்டுக்கலாம், இல்லைனா பீட்ஸ் ஒட்டி விட்டுக்கலாம். நான் அப்படியே ப்ளைனாக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கிளிப் இருக்குல்ல, அதான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு அப்படியே நேராக ஆக்கிக்கிறேன் இந்த கம்பியை. அதுக்கப்புறம் அதில் ஒரு பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து நம்மளோட ரிங் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன். இதை வந்துட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் ரிங் மாதிரி ரெடி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸை எங்கேயும் போகாத மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒரு இடத்துல சென்டரில் ஒட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டுக்கலாம், எந்த ஃபிங்கருக்கு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி. இதுவும் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கூட அழகாக ஷேப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் இருக்கும்ல, அதை தனியாக கட் பண்ணி அதுக்கு நான் வந்து ஒரு பிளாக் பெயிண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே ஷிம்மர் பவுடர் கோல்டன் கலர் இருந்துச்சு. ஸோ அது கொடுத்தா இன்னும் லுக்காக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதை லைட்டாக வந்து ஷேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வார்னிஷ் இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்டிங்கில் அதே மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கிளிப்பு வச்சு மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஃபைனல் லுக் பார்க்க இப்படி தான் இருக்குது. கையில் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கர் பென் எடுத்து அதுக்கு மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹார்ட் க்ளூ எடுத்துகிட்டு அந்த ஆயில் அப்ளை பண்ண இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதாவது ஒரு லேயர் காஞ்சணும், திரும்ப ஒரு செகண்ட் லேயரிங் கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஆயில் அப்ளை பண்ணனால. தென் இதுக்கு வந்துட்டு ப்ளைனாக கூட போட்டு பார்த்தேன், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு. இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு பெயிண்ட் பண்ணி பார்த்தேன், செட் ஆகல. அதுக்கப்புறம் ரெட் கலரில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து காலியான பேஸ்ட் டியூப் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணிட்டு உள்ளே அதை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளே வந்து இந்த மாதிரி சில்வர் ஷேடில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதையும் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு
அளவுக்கு வித்து தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 பீஸையும் வந்து தலைகீழ திருப்பி வச்சு அதே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சென்டரில் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபிங்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எண்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்க்கும்போது இது ஒரு சில்வர் ரிங் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அந்த பீட்ஸ்லாம் சேர்ந்து கோர்த்து பண்ணோம்ல, அந்த ஐடியா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களோட ஃபேவரேட்டு என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய ஐடியாஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.